ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 10 ஆஃப் த சேலஞ்ச் தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கும் ஆம்லெட்டும் ஃப்ரூட்ஸும் வச்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சாத்விக் கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன் ஜீரா ரைஸ்க்கு. ஸோ இந்த கிரேவிக்கு ஒரு பேனில் ஆயிலெலாம் ஆட் பண்ணாமல் குமின் சீஸ் கார்டமம் போட்டுக்கோங்க. அது நல்லா சாட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பொட்டேட்டோ பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரும் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகட்டும். சைடில் கோகோனட்டும் சில்லியும் வாட்டர் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி குக் ஆனதுக்கப்புறமா பொட்டேட்டோ பீஸும் குக் ஆனதுக்கப்புறமா இந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். சூப்பரான கிரேவி முடிஞ்சுது. இது வந்து ஜீரா ரைஸோடு பேக் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து இதே தான் மில்லெட்டு இந்த கிரேவி, அதுக்கப்புறம் வீட்டில் வளர்ந்த சேப்பக்கிழங்கு வச்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. கூட வந்து சாலடு. நான் பம்கின் ஜூஸ் குடிச்சிட்டு என்னோடய யோகா எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு இட்லி ஆரஞ்ச் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு டின்னருக்கு வந்து ஒரு லெட்யூஸ் சாலட் மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். குக்கும்பர், கேப்சிகம் அதெல்லாம் வச்சு ஒரு லெட்யூஸ் ரேப் தான். இதுவும் சாத்விக் வேலை தான். என்னோட 10th டே சூப்பராக போச்சு. உங்களது எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.